வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் காணவிருப்பது நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் சென்னை ரவி அவர்களோடு இணைந்து இன்றைக்கு ஒரு திரைப்பட விமர்சனத்தை பற்றியும் அந்த திரைப்படத்தினை பற்றியும் நம்மிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள். 10 hours 10 மணி நேரம் என்ற திரைப்படத்தை ஆங்கில சொற்களோடு இணைத்து 10 hours திரைப்படம் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் சிபி ராஜ் சத்யராஜ் அவருடைய புதல்வர் சிறப்போடு கதாநாயகனாக த்ரில்லர் மூவியில் ஒரு சிறப்புக்குரிய தோற்றத்தில் இவர் நடித்திருக்கிறார். இந்த திரைப்படத்தை இளையராஜா கலியபெருமாள் என்பவர் இயக்கியிருக்கிறார். இளையராஜா அவருடைய பெயரையும் கலியபெருமாளையும் இணைத்து இளையராஜா கலியபெருமாள் அவர்கள் சிறப்பாக இதை ஒரு த்ரில்லர் மூவியை சஸ்பென்ஸாக கொண்டு சென்றிருப்பது சிறப்புக்குரியது என்று சொல்லியிருக்கிறார்கள். சென்னை டு கோயம்புத்தூர் ஐம்பது டிராவல். அதற்கு ஏற்றதை போல இவருக்கு துணையாக நின்றிருக்கிறார் இசை அமைப்பாளர் கே.எஸ். சுந்தரமூர்த்தி. கே.எஸ். சுந்தரமூர்த்தி அவருடைய இசை இந்த த்ரில்லர் மர்மங்கள் நிறைந்த புது ஒரு கதை அம்சத்தோடு இசை அமைத்திருக்கிறார். நைட்லேருந்து இந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ. இதற்கு கேமராவை கையாண்டிருக்கின்ற ஜெய் கார்த்திக் இரவு நேர காட்சிகளையும் அந்த பேருந்திலே ஏறி அந்த இன்ஸ்பெக்டர் மற்றும் காவல்துறை போலீஸ் ஏறி அதை பார்வையிடுகின்ற காட்சிகள் என்று எல்லா காட்சிகளுமே சிறப்பாக கேமராவில் ஒளிப்பதிவு செய்து படம் பிடித்திருக்கிறார் ஜெய் கார்த்திக். இப்படி இந்த படத்தை துபின் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிட், லதா பாலு துர்காலி ஆகியோர்கள் இணைந்து தயாரித்திருக்கின்ற 10 hours. இந்த 10 hours காட்சியை ப்ரீ ஷோவை பார்ப்பதற்காக ஒரு விஐபி சென்றிருக்கிறார். அந்த விஐபி யார் என்று பார்த்தோமேயானால் திகைத்து விடுவோம், ஆச்சரியப்படுவோம். இவரா 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 என்று திகைக்க வைக்கக்கூடிய ஒரு நபர்தான். இந்திய திருநாட்டில் அரசியல் களத்தில் நாடாளுமன்றத்தில் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு சிம்ம குரலோன் என்று சொல்லக்கூடிய நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், நீலமலை நெப்போலியன் என்று நீலமலை தொலைக்காட்சியாலும் நீலமலை மக்களாலும் வர்ணிக்கப்படுகின்ற நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள்தான் இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீ ஷோவை பார்த்துவிட்டு இந்த திரைப்படம் எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிறார். கேளுங்கள். 10 hours திரைப்படம் புலன் விசாரணையில் ஒரு புதிய கோணத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு திரைப்படம். பார்வையாளர்களை அடுத்து என்ன 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 என்று யோசிக்க வைக்கின்ற ஒரு திரைப்படமாக இருக்கிறது. தயாரிப்பாளர்களுக்கும் கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள்தான். ராசா கையை வச்சா ராங்கா போகுமா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தினுடைய ஒரு டைலாக்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட நீலமலை நெப்போலியன் ராசா அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து த்ரில்லராக இந்த படம் சிறப்பாக சிபி ராஜ் சத்யராஜனுடைய புதல்வருக்கு ஒரு வெற்றி படமாக இளையராஜா கலியபெருமாளுடைய இயக்கத்திற்கு ஒரு வெற்றி, இசை கே.எஸ். சுந்தரமூர்த்தியினுடைய அற்புதமான இசை, கேமரா
ஜெய் கார்த்தி என்று எல்லோரும் இணைந்து மாடர்ன் தியேட்டர்ஸ், பழைய திரைப்படங்கள், இந்த மாதிரி மர்மமான திரைப்படங்கள், சஸ்பென்ஸ் நிறைந்த திரைப்படங்கள், அடுத்த காட்சி என்ன, அடுத்தது என்ன நடக்கும், இந்த மர்மக்கொலை எப்படி நடந்தது என்று அன்றைய காலகட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் சுந்தரம் அவர்கள் இப்படி ஒரு திகில் படங்களை கொடுத்திருப்பார். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என்று. அன்னைக்கு வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா பஸ்ல ஒருத்தர் செத்து கிடக்கிறான். சிபி ராஜ் அவர்கள் காவல்துறை இன்ஸ்பெக்டராக தன்னுடைய ஹைட்டுக்கும் தன்னுடைய உடல் கட்டுக்கும் கச்சிதமாக பொருந்தியிருக்கிறார். அவர் காவல் நிலையத்திலே ஸ்டேஷனிலே இருக்கின்ற போது ஒரு கம்ப்ளைண்ட் வருகிறது. ஒரு பெண் காணாமல் போய்விட்டால் என்ற கம்ப்ளைண்ட் வருகிறது. அதை பற்றி இவர் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதே கண்ட்ரோல் ரூமுக்கு இன்னொரு தகவல் வருகிறது. ஒரு பேருந்தில் ஒரு பெண்ணை அங்கே டார்ச்சர், அதாவது அந்த பெண்ணுக்கு இடையூறு தருகிறார்கள், செக்ஸ் தந்து அந்த பெண்ணை துன்புறுத்துகிறார்கள் என்ற ஒரு தகவல் வருகிறது. உடனே அந்த பேருந்துக்கு இவர் போகிறார். போய் பார்த்து அது ஒரு பக்கம் ஓடுகிறது, இந்த பெண் காணாமல் போய்விட்டால் என்று இதுவும் அதோடு தொடர்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு இன்ஸ்பெக்டர் சிபி ராஜ் இரண்டையும் கையாளுகிறார். பெண் காணாமல் போனது எப்படி, அந்த பஸ்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். இந்த பெண்ணை துன்புறுத்துவது யார் பேருந்தில் என்று விசாரிக்கின்ற போது அங்கே ஒருவர் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்கிறார். யார் இவர் என்று பார்க்கின்ற போது அவர்தான் இந்த பெண்ணுக்கு தொல்லை கொடுப்பதாக புகாரை தெரிவித்தவர் என்ற தகவல் வருகிறது. அப்ப அங்கேயே மர்மம் தொடங்குகிறது. ஒரு பெண் காணவில்லை, ஒரு பெண்ணுக்கு பேருந்திலே செக்ஸ் தொல்லை தரப்படுகிறது. இதை ஒருவர் புகார் தெரிவிக்கிறார். அந்த புகார் தெரிவித்தவர் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். இந்த இடத்தில் சிபி ராஜ் அவர்களுக்கு ஒரு டயலாக், ஒரு வசனம். இந்த டயலாக் அந்த காட்சிக்கும் அந்த சம்பவத்திற்கும் பொருந்துவதை போல இருக்கும். அண்ணா, உங்களுக்கு செஸ் விளையாட்டோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? செஸ் விளையாட்டில், சதுரங்க விளையாட்டில் ஜெயிக்க வேண்டுமேயானால் ஒவ்வொரு காயாக அவுட் ஆக்க வேண்டும். அப்படி ஒரு காயாக அவுட் ஆக்கி போனால் ராஜா, அந்த ராஜா நின்றால் ஜெயித்து விடலாம். அந்த ராஜா தாண்டா நான். எத்தனை மர்மங்கள் கொலைகள் நடந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டர் ராஜா கண்டுபிடித்து விடுவார் என்ற அந்த ஒரு டைலாக், அந்த டைலாக்கை கேட்டு பாருங்களேன். ஒவ்வொரு கானா வெட்டி தான் கேமை ஜெயிக்கணும்னு நினைப்பேன். இப்படியாக 10 hours திரைப்படம், அந்த 10 hours திரைப்படத்தை பார்த்து நீலமலை நெப்போலியன் ராசா அவர்களே பாராட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட திரைப்படம் இடைவேளை வர அந்த இருக்கையிலே, அந்த சீட்டிலேயே இருக்க விடாமல் அடுத்தது அடுத்து அடுத்து அடுத்த காட்சி என்ன 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 என்ற ஒரு துடிதுடிப்போடு, ஒரு பரபரப்போடு படம் போய்கொண்டிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டாலும் பின்னும் அதனுடைய நிறைவுகள், முடிவுகள், இந்த கொலைகளுக்கெல்லாம் யார் 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 காரணம் என்று சொல்லுவது ஒரு புதுமையாகவும் ஒரு சிறப்பாகவும் ஆடியன்ஸ், அதாவது இந்த திரைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ரசிகர்களெல்லாம் நினைப்பதற்கு மாறாக, எண்ணியதற்கு மாறாக, இப்படி இருக்குமோ, இவர் கொலை செய்திருப்பாரோ, அவர் கொலை செய்திருப்பாரோ என்று எண்ணுவதற்கு மாறாக முடிவை தந்திருப்பார்.
இந்த படத்தினுடைய இயக்குனர் இளையராஜா கலியபெருமாள். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் இன்றைக்கு சிறப்பாக சிபி ராஜ் அவர்கள் நடித்த திரைப்படத்திலேயே இது ஒரு மர்மம் நிறைந்த வெற்றி திரைப்படமாக சிறப்பாக அமைந்திருக்கிறது என்று இன்றைக்கு படத்தை பார்த்து வந்தவர்கள், திரை அரங்கத்தில் படத்தை பார்த்து வந்த ரசிகர்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். டிக்கெட் புக் பண்ணவங்க 16 பேர் சார், அதில் ஒரு லேடி வரல சார் என்றும் இந்த படம் சிறப்பான முறையில் சிபி ராஜ் அவர்களுக்கும் இளையராஜா கலியபெருமாள் அவர்களுக்கும் இசையமைத்த KS சுந்தரமூர்த்திக்கும் ஒளிப்பதிவை செய்த ஜெய் கார்த்திக் அவர்களுக்கும் படத்தை தயாரித்த லதா பாலு அவர்களுக்கும் இது ஒரு சிறப்பான திரைப்படமாக அமைந்திருக்கிறது என்று விமர்சனமும் வந்து கொண்டிருக்கிறது, ரசிகர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 10 hours திரைப்படம் சிறப்பான வெற்றி திரைப்படமாக அமையும். ஏனென்று சொன்னால் இந்த திரைப்படத்தை பற்றி சிறப்பான திரைப்படம் என்று சொன்னவர் நீலகிரி நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர், நீலமலை மக்களால், நீலமலை தொலைக்காட்சியால் நீலமலை நெப்போலியன் என்று வர்ணிக்கப்படுகின்ற ராசா அவர்கள். ராசா சொன்னா ராங்கா போகுமா அப்படிங்கிற மாதிரி இந்த படம் இன்னைக்கு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி, ஆனா அந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. அனைவரும் இந்த 10 hours திரைப்படத்தினுடைய மர்மங்கள் நிறைந்த வெற்றி திரைப்படத்தை திரை அரங்கத்தில் சென்று பாருங்கள் என்று தெரிவித்து, நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடும் சென்னை ரவி அவர்களோடும் இந்த விமர்சனத்தை சிறப்பாக தொகுத்து எந்த காட்சியை எந்த இடத்திலே போட வேண்டும், எப்படி இந்த விமர்சனத்தை கொண்டு மக்களிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று சேர்த்திருக்கின்ற நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் திரு பிரசாத் அவர்களோடு நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியிலும் யூடியூப் பகுதியிலும் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற திரைப்பட விமர்சனங்களையும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, யூடியூப் பகுதியில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினர் ஆக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இது போன்ற படத்தை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இன்றைக்கு 10 hours திரைப்படத்தை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறோம். படத்தை பற்றி பல சிறப்புகளை சொல்லியிருக்கிறோம். இது எப்படி இருந்தது, சரியா தவறா என்பதை யூடியூப் நேயர்கள் யூடியூப் பகுதியிலே சென்று கமெண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிட்டு எங்களை உற்சாகப்படுத்துங்கள் என்று உண்மையாக கேட்டு நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்